ஆரி எம்ப்ராய்டரிக்கான லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஜூன் 26 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல் ஆரி எம்ப்ராய்டரி கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவாக கிளாஸஸ் டெய்லி மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஃபுல் கோர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதிலே கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். Hi friends, stitch number 72 ஜர்தோசி French knot எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஜர்தோசி French knot பண்ணுறதுக்கு இப்போ நான் ஜர்தோசி பீசஸ் எவ்வளோ லென்த் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற மாதிரி ஜர்தோசி பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் தான் நம்ம இப்போ வந்து French knot பண்ண போகிறோம். நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கில் ஆல்ரெடி French knot பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி French knot பண்ண போகிறோம். ஸோ ஹேண்ட் நீடில் தான் ஜர்தோசி போகிற அளவுக்கு நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 8 எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி த்ரெட் போட்டு த்ரெட் ஒரு சைட் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நம்மளோட கிளாத்துக்கு கீழே இருந்து பஞ்ச் பண்ணி நீடில் மேலே எடுத்துட்டு அந்த 1.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஜர்தோசி பீசஸை இந்த மாதிரி நீடில்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் கிளாத் வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வச்சுட்டு நம்ம நீடில் வச்சு இந்த மாதிரி த்ரெட்டை ஒரு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த நீடிலோட சேர்த்து நம்மளோட ஜர்தோசி பீசஸையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட நீடில் ஜர்தோசி பீசஸ் இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் ரொட்டேட் ஆகி வந்திருக்கணும். வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த நீடிலில் ஜர்தோசி எப்படி ரொட்டேட் ஆகிருந்தோ அப்படியே வச்சு சென்டரில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே இழுத்தா போதும், நமக்கு ஜர்தோசி French knot ஃப்ரேம் ஆகும். ஓகே, இப்போ செகண்டாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நீடில் மேலே எடுத்தாச்சு. நீடில் மேலே எடுத்துட்டு நீடில்குள்ள 1.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற மாதிரி ஜர்தோசி பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறத இன்சர்ட் பண்ணுறேன். உள்ள போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கணும். லூஸ் விடக்கூடாது, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடில் அப்படியே அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கும் உங்களுக்கு நீடிலுக்கு மேலே இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆகும்போது த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்குக்கு மேலேயும் ஃபிங்கர் வச்சுக்கணும். கையில் இருக்கக்கூடிய த்ரெட்டையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஜர்தோசி ஸ்ப்ரிங்குக்கு சென்டரில் இந்த மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணி கீழ்ப்பக்கம் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா போதும். த்ரெட் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து கலந்து வராமல் French knot மாதிரியே ஃப்ரேம் ஆகும். ஸோ சிம்பிள் தான். இப்போ செகண்ட் French knot போட்டுட்டேன். ஸோ 1 more டைம் French knot போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பஞ்ச் பண்ணி மேலே எடுக்கிறோம். பட் இந்த ஜர்தோசி French knot வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான் டிசைன்ஸுக்கு. நம்ம நார்மல் த்ரெட் ஒர்க் French knot வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். பட் ஜர்தோசி French knot அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த நீடில் அப்படியே ஸ்ப்ரிங்கோட சேர்த்து நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து நீடில் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆகிற மாதிரி அப்படியே வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் பஞ்ச் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கக்கூடிய த்ரெட்டு டைட்டாக இருக்கணும். அதே நேரம் அவங்களோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த French knot நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த French knotனையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக French knotக்கு எப்படி நாட் பண்ணுவோமோ அதே மாதிரி நாட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் French knot ஒர்க் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள்.